ஒவ்வொரு ஆண்டு தொடக்கமும் இந்த ஆண்டு வெற்றிகரமாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம பிரார்த்தனையாக இருக்கும். ஆனால் சில நிகழ்வுகள் நம்ம மனசை உலுக்கிடும். அப்படி இந்த ஆண்டு நம்ம தமிழகத்தை உலுக்கின சில சம்பவங்களை திரும்பி பார்ப்போம். ஜனவரி 7 தமிழ்நாட்டில் மதுரை நாயக்கர்பட்டியில் டங்ஸ்டன் கனிமம் எடுப்பது தொடர்பான மத்திய அரசின் நடவடிக்கைக்கு கடும் எதிர்ப்பு எழுந்தது. டங்ஸ்டன் சுரங்கம் அமைந்தால் பல்லுயிர் பெருக்க மண்டலமாக உள்ள அரிட்டாப்பட்டி அழியும் என கொந்தளித்த விவசாயிகள் பொதுமக்கள் நடத்திய போராட்டம் மாநிலத்தையே திரும்பி பார்க்க செய்தது. டங்ஸ்டன் சுரங்கத்தை அனுமதிக்க மாட்டோம் என்ற தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின், டங்ஸ்டன் சுரங்கம் அமையும் சூழல் ஏற்பட்டால் நான் முதல்வர் பொறுப்பிலே இருக்க மாட்டேன் என்றது கவனம் பெற்றது. இறுதியாக டங்ஸ்டன் சுரங்க திட்டம் கைவிடப்படுவதாக மத்திய அரசு அறிவித்தது. ஜூன் 27 சிவகங்கை மாவட்டம் மரப்புரம் பத்ரகாளியம்மன் கோயிலில் காவலாளி அஜித்குமார் போலீசாரால் அடித்து கொல்லப்பட்ட சம்பவம் மாநிலத்தையே அதிர்ச்சியில் உறைய செய்தது. மதுரையைச் சேர்ந்த நிகிதா கோயிலுக்கு வந்தபோது காரில் வைத்திருந்த நகையை அஜித்குமார் எடுத்துவிட்டதாக புகாரளிக்க விசாரணைக்கு அழைத்து சென்ற போலீசார் அஜித்குமாரை சடலமாக ஒப்படைத்தனர். அஜித்குமாரை போலீசார் கொடூரமாக அடித்த காட்சிகள் ஒவ்வொருவரது மனசாட்சியையும் உலுக்கியது. ஜூன் 28 திருப்பூர் மாவட்டம் அவிநாசி அடுத்த கைகாட்டிபுதூரைச் சேர்ந்த ரிதன்யா திருமணமாகி 78வது நாளில் வரதட்சணை கொடுமையால் தற்கொலை செய்து கொண்டது பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தியது. கோவிலுக்கு செல்வதாக கூறிவிட்டு வழியிலேயே தற்கொலை செய்து கொண்ட ரிதன்யா வரதட்சணை கேட்டு கணவர், மாமியார், மாமனார் துன்புறுத்தியதாக தந்தைக்கு வாட்ஸ்ஆப்பில் ஆடியோ அனுப்பியிருந்தார். வழக்கில் கைது செய்யப்பட்ட ரிதன்யா கணவர் கவின்குமார், மாமனார் ஈஸ்வரமூர்த்தி, மாமியார் சித்ராதேவி ஆகியோர் நிபந்தனை ஜாமீனில் வெளிவந்த சூழலில் விசாரணை தொடர்கிறது. ஜூலையில் தமிழகத்தில் கிட்னி முறைகேடு சம்பவம் உலுக்கியது. நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையத்தில் வறுமையில் வாடும் விசைத்தறி தொழிலாளர்களை குறிவைத்து உங்களுக்கு லட்சங்கள் கிடைக்கும் என ஆசை வார்த்தை கூறி ஆவணங்களை மாற்றி கிட்னி முறைகேடு நடந்த சம்பவம் தமிழகத்தையே உலுக்கியது. விசாரணைக்குழு அமைக்கப்பட்ட நிலையில் புகார் வந்த மருத்துவமனைகளின் உரிமங்கள் உடனடியாக ரத்து செய்யப்பட்டன. ஜூலை 27 நெல்லை பாளையங்கோட்டையில் பொறியாளர் கவின் ஆணவ கொலை செய்யப்பட்டது தமிழகத்தையே அதிர செய்தது. அவர் காதலித்த பெண்ணின் சகோதரர் சுர்ஜித் தனியாக பேச வேண்டும் என அழைத்து சென்று கவினை வெட்டி கொலை செய்தது மாநிலத்தையே உலுக்கியது. காவல்துறையில் பணியாற்றிய சுர்ஜித்தின் தந்தை சப் இன்ஸ்பெக்டர் சரவணன், தாய் கிருஷ்ணகுமாரி பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். கவின் குடும்பத்தார் சுர்ஜித்தின் பெற்றோருக்கும் கொலையில் தொடர்பிருப்பதாக குற்றம் சாட்டிய வேளையில் சரவணன் கைது செய்யப்பட்டார். விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டது. செப்டம்பர் 24 கரூர் வேலுசாமிபுரத்தில் விஜய் பிரச்சார கூட்டத்தில் நெரிசல் ஏற்பட்டு மக்கள் சரிந்து விழுந்த காட்சி பதைபதைக்க செய்தது. கூட்டத்தில் மயங்கியவர்களை எல்லாம் ஆம்புலன்ஸுகள் தூக்கி செல்ல மாநிலமே கரூரில் என்ன நடக்கிறது என அச்சத்தில் உறைந்தது. நெரிசலில் சிக்கிய குழந்தைகளை தூக்கி கொண்டு ஓடிய காட்சி காண்போர் கண்களை குளமாக்கியது. கோர நெரிசலில் 41 பேர் உயிரிழந்தனர். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.